நம்ம சூர்யா அவர்களுடைய சூர்யா 47 திரைப்படத்தினுடைய பூஜை வேலை அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் யார், இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யார், இந்த படத்தில் எந்தெந்த காஸ்ட் அண்ட் குரூவில் நடிக்க போகிறாங்க, இந்த படத்தோட ஜான்ரா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயமா ஹீரோ அப்படிங்கிறது நம்ம சூர்யா அவர்கள் தான். ஸோ ஹீரோயின் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நஸ்ரி அவர்கள் தான் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு கோஸ்டாராக வந்து பார்த்திங்கன்னா மலையாளம்லேருந்து பார்த்திங்கன்னா நஸ்லின் அவர்கள் தான் வந்து பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரேமுலு மூலிமா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லோக்காலே நடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லியாங்கணும். இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜித்து மாதவன். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா ஆவேசம் படத்தோட டேரக்டர். ஸோ இப்போ ஆவேசம்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களோட இணைந்து சூர்யா 47 படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. தமிழில் இது தான் பார்த்திங்கன்னா இவருக்கு முதல் படம் அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம எடுத்து பார்த்தோன்னா சுஷின் ஷாம் தான் பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து பண்ணுறாரு. இவரும் பார்த்திங்கன்னா ஆவேசம் படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா மலையாளம் கோஸ்டார்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம சூர்யா அவர்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டாராக இருக்கார். ஸோ இந்த படத்தில் ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம சூர்யா அவர்கள் போலீஸ் ரோலில் வந்து நடிக்க போகிறார் அப்படி தான் சொல்லியாங்கண்ணோ. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிங்கம் 3க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து போலீஸ் ரோலில் வந்து நடிக்க போகிறாரு. இந்த படத்தினுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளாவில் நடக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணுறாரு. ஸோ மோஸ்ட்லி இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய கேஸ். ஸோ அந்த கேஸ் ஃபுல்லாக தான் பார்த்திங்கன்னா படம் முழுவதும் ட்ராவல் பண்ணுவார் நம்ம சூர்யா அவர்கள். கடைசியில் அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணிடுறாரு. மோஸ்ட்லி இந்த படத்தினுடைய ஒன்லைன் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ போர் தொழில் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படத்தோடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகுது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாவில் தான் நடக்க போகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஷூட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பிப்ரவரி தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்குள்ளே சூர்யா 46ஓட ஷூட்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் வருது, பொங்கல் வருது. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிப்ரவரியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூர்யா 47ஓட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாரெல்லாம் சூர்யா அவர்களை ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு போலீஸ் கெட்டப்பில் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு போட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.